மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் 2024 பப்ளிக் எக்ஸாமோட இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் எந்தெந்த சம்ஸ்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சாப்டர் வைஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சம்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான எக்ஸாம்ஸில் நமக்கு கேட்கக்கூடிய ரிப்பீட்டட் சம்ஸ், ஸோ திரும்ப திரும்ப ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் கேட்கக்கூடிய சம்ஸ் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ சாப்டர் 1 எக்ஸாம்பிளில் பார்த்தோம் அப்படின்னா 1.7, 1.9, 1.22, 1.23, 1.24, 1.27. ஸோ இது 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் கேட்கலாம். அடுத்தது எக்ஸசைஸ் சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2 மார்க் அண்ட் 3 மார்க் சாப்டர் 1 தான் சொல்கிறோம். ஸோ எக்ஸசைஸில் 1.1ல் 6th சம், 7th சம், 10th சம். அதேமாதிரி எக்ஸசைஸ் 1.2ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, 6th சம். எக்ஸசைஸ் 1.3ல் பார்த்தோம் அப்படின்னா 2nd சம், 3rd சம், 6th சம், 7th சம், 8th சம். எக்ஸசைஸ் 1.4ல் 1ம் 2ம். அடுத்தது எக்ஸாம்பிள் சம். ஸோ இது வந்து 5 மார்க். 5 மார்க்கில் சாப்டர் 1ல் எக்ஸாம்பிள்ஸ் எது அப்படின்னா 1.2, 1.3, 1.4, 1.5, 1.6, 1.12, 1.13, 1.29, 1.30. அடுத்தது எக்ஸசைஸில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 1.1ல் 4th சம், எக்ஸசைஸ் 1.2ல் நமக்கு எக்ஸசைஸ் 1.2ல் நமக்கு 2nd, 5th, 6th, 7th, 9th சம். 1.3ல் 2nd சம், 3rd சம், 10th சம், 11th சம், 12th சம், 19th சம். அடுத்து எக்ஸசைஸ் 1.4ல் 5, 6, 7, 8 இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 2ல் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிள்ஸில் பார்க்கலாம். எக்ஸாம்பிளில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் பார்த்தோம் அப்படின்னா 2.5, 2.6, 2.7, 2.10, 2.12, 2.13, 2.14, 2.15, 2.20, 2.23, 2.24, 2.36. ஸோ இந்த சம்ஸ் இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் வந்து நம்ம ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ். அடுத்து எக்ஸசைஸில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 2.1ல் 2nd சம்மு, எக்ஸசைஸ் 2.2 ஃபுல்லாகவே பார்க்கணும். அது எல்லாமே இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க். அடுத்து 2.3ல் 4th சம் அண்ட் 6th சம், 2.4ல் ஃபஸ்ட்டு, 6th, 10th, 2.5ல் 1ம் 2ம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2.11ல் 2, 7, 8, 2.12ல் 6, 8, 9, 10, 12ங்கிற சம். ஸோ அடுத்து 5 மார்க் பார்க்கலாம். இப்போ 2 மார்க் அண்ட் 3 மார்க் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு 5 மார்க். ஸோ 5 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா 2.25 எக்ஸாம்பிள்ஸில் 2.25, 2.26, 2.27, 2.30, 2.37. ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய சம்ஸ். எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய 5 மார்க்ஸ். ஸோ அடுத்தது எக்ஸசைஸில் எக்ஸசைஸ் 2.4ல் 4th, 5th, 7th சம், எக்ஸசைஸ் 2.5ல் இந்த சம்மில் 2.6ல் 4th, 2.7ல் அடுத்து 2.8, 2.9, 2.10 ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். 2.8, 2.9, 2.10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதில் இருக்க எல்லா சம் பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு 2.11ல் 3rd, 4th, 5th, 6th, 7th, 8th, 10th, 12th சம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 3 பார்க்கலாம். ஸோ சாப்டர் 3ல் ஃபஸ்ட்டு 2 மார்க் தான் பார்க்க போகிறோம். ஸோ 2 மார்க்கில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எக்ஸாம்பிள் சம்ஸில் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸில். ஸோ எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய சம்ஸ் வந்து எக்ஸாம்பிள் 3.3, 3.7, 3.13, 3.17, 3.20, 3.21, 3.22, 3.23, 3.24, 3.25, 3.31, 3.36, 3.38, 3.42, 3.43, 3.45, 3.72. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய ரிப்பீட்டடான 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ். அடுத்து எக்ஸசைஸில் பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.1ல் 12th சம், அடுத்து எக்ஸசைஸ் 3.2ல் 7th சம்மும் 11th சம்மும், எக்ஸசைஸ் 3.3ல் 6th சம், எக்ஸசைஸ் 3.4ல் 9th, 20th, 21, 3.5ல் 1, 7, 9, 10, 11, அடுத்து 3.6ல் வந்து 4th சம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3.11ல் ஃபஸ்ட்டு சம் வந்து அடிக்கடி இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ் சாப்டர் 3ல். ஸோ நெக்ஸ்ட்டு 5 மார்க் பார்க்கலாம். ஸோ 5 மார்க் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 3rd சாப்டர் எக்ஸாம்பிள்ஸில் ஸோ 3.29, 3.32, 3.38, 3.39, 3.50, 3.55, 3.71 வந்து ஸோ இம்பார்ட்டண்டான 5 மார்க்.
அடுத்து எக்ஸசைஸ் சம்மில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் 3.1ல் நமக்கு 4th 8th 10th 11th சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். அடுத்து எக்ஸசைஸ் 3.3ல் 4th சம், 3.4ல் 16th சம், 19th சம், 25th சம், 3.5ல் 5 6 10th சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து 3.6ல் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய சம்ஸ் வந்து 3rd சம், 5th சம், 8th சம், 12th சம், 13th சம், 14th சம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 3.7ல் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த்து சம் வந்து ரிப்பீட்டட் 5 மார்க்ஸு. 3.8ல் தேர்ட் சம், 3.9ல் தேர்டு சம், ஃபோர்த்து சம், 7th சம், 11th சம். அடுத்து 3.10ல் 11th 12th 16th சம். ஸோ அடுத்து எக்ஸசைஸ் 3.11ல் வந்து ஒன்லி 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் தான் ஒரு கொஷின் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா தியரம் 3.1 3 மார்க்லேயும் கேட்கலாம் அல்லது 5 மார்க்லேயும் கேட்கலாம். தியரம் 3.1 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 4ஓட எக்ஸாம்பிள்ஸ் 2 மார்க் அண்ட் 3 மார்க் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் 4.9 4.18 4.23 4.24 4.26 4.27 4.28 4.35 4.36 4.37 4.41 4.42 4.43 4.47 4.48 4.50 4.62. ஸோ இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா சாப்டர் 4 எக்ஸாம்பிள் சம்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டண்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் சம்ஸு. ஸோ அடுத்து 5 மார்க்கில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 4.56, அடுத்து 4.58 4.61 4.63 4.64 4.65 4.66 4.70 வந்து இம்பார்ட்டண்டான 5 மார்க் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் எக்ஸசைஸில் எதெல்லாம் இம்பார்ட்டண்டான ரிப்பீட்டட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் அண்ட் 5 மார்க்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸசைஸ் 4.1ல் 3rd 12th 15th 16th சம் வந்து ரிப்பீட்டட் 2 மார்க் அண்ட் 3 மார்க். அடுத்து 4.2ல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு ஃபோர்த்து 9th 12th 16 17 18 19 20th சம். 4.3ல் 2 மார்க் 3 மார்க் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு செகண்ட் சம், 4th சம், 5th சம், 6th சம், 7th சம், 9th சம், 10th சம், 11th சம், 18th சம், 21 சம், 24th சம், 35th சம். ஸோ அடுத்து எக்ஸசைஸ் 4.4ல் நமக்கு 2 மார்க் 3 மார்க் கிடையாது, ஒன்லி என்ன தான் 5 மார்க் தான். 4.4 ஃபுல்லாக பார்த்தாலும் ஓகே தான். ஸோ இப்போ இங்கே இருக்க சம்ஸ்லாம் ஃபுல்லாகவே பார்க்கணும். இங்கே இருக்க சம்ஸ் இங்கே கொடுத்துருக்க சம் நம்பர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடிக்கடி கண்டிப்பாக என்னது எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ செகண்ட் சம், 4th சம், 7th 8th 9th 10th 12th 13th 14th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 5 பார்க்கலாம். சாப்டர் 5ல் எக்ஸாம்பிள் சம்ஸில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் எக்ஸாம்பிள் 5.1 5.2 5.6 5.9 5.11 5.18 5.24 வந்து 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸசைஸில் பார்க்கலாம். எக்ஸசைஸில் வெரி வெரி இம்பார்ட்டண்டான 2 மார்க் 3 மார்க் எது அப்படின்னா 5.1ல் ஃபஸ்ட்டு செகண்டு ஃபோர்த்து 5th 6th 8th சம், 5.2ல் செகண்ட் சம், தேர்டு சம், 5th சம், 6th சம், 5.3ல் செகண்ட் சம், தேர்டு சம், 5.4ல் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், 5th சம், 7th சம், 9th சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க். அடுத்தவே 5 மார்க்கில் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 5 மார்க்கில் எக்ஸாம்பிள் 5.7 5.12 5.15 5.20 5.24 5.25 வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ். அடுத்து எக்ஸசைஸ் 5.1ல் எதெல்லாம் இம்பார்ட்டண்டாக கேட்கக்கூடிய 5 மார்க் அப்படின்னா ரிப்பீட்டட் 5 மார்க் வந்து 12th 13th 14th 15th 16th சம், 5.2ல் 7th சம், 8th சம், 9th சம், 10th சம், 5.3ல் 3rd சம், 5th சம், 11th சம், 12th சம், 5.4ல் செகண்ட் சம், தேர்ட் சம், ஃபோர்த் சம், 7th சம், 8th சம், 10th சம். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 6 பார்க்கலாம். ஸோ சாப்டர் 6ல் இம்பார்ட்டண்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் எக்ஸாம்பிளில் இம்பார்ட்டண்டான 2 மார்க் 3 மார்க் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 6.1 6.2 6.3 6.4 6.7 6.8 6.9 6.14 6.20 6.22 6.23 6.24 6.25 6.26 6.27 6.33 வந்து இம்பார்ட்டண்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் எக்ஸாம்பிள்ஸில். ஸோ எக்ஸசைஸில் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 6.1ல் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 5th 6th 7th 14th சம், 6.2ல் ஃபஸ்ட்டு தேர்டு 4th 10th 11th சம், 6.3ல் ஃபஸ்ட்டு 4th 5th 6th 17th 18th, 6.4ல் செகண்டு தேர்டு 4th 5th 6th 8th 9th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுவே இப்போ 5 மார்க் பார்க்கலாம். 5 மார்க்கில் எக்ஸாம்பிள் சம்ஸில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 6.12 6.18 6.19 6.36 6.37 6.38 6.39
6.41 வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் சம்ஸ். எக்ஸாம்பிளில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 5 மார்க்கு. அதுவே எக்ஸசைஸில் 6.2ல் 4th 6th 7th 10th 12th சம் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸசைஸ் 6.4ல் 7th சம் 10th 11th 12th 13th 14th 15th 16th 17th 18th சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 7ல் பார்க்கலாம். ஸோ சாப்டர் 7ல் எக்ஸாம்பிளில் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 2 மார்க் அண்ட் 3 மார்க் ரிப்பீட்டட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாருங்கள் 7.3, 7.8, 7.9, 7.10, 7.13, 7.14, 7.16, 7.17, 7.18, 7.19, 7.20, 7.21, 7.25, 7.26, 7.27, 7.29, 7.30, 7.31, 7.32, 7.33, 7.34 வந்து எக்ஸாம்பிள்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ். ஸோ எக்ஸசைஸில் பார்த்தோம் அப்படின்னா 7.1ல் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் தேர்ட் சம், 5th சம், 8th சம், 12th சம். எக்ஸசைஸ் 7.2ல் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் எதுனா செகண்ட் சம், தேர்ட் சம், 4th சம், 6th சம், 15th சம், 16th சம், 17th சம், 20th சம். ஸோ எக்ஸசைஸ் 7.4ல் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு 4th 5th சம். ஸோ அடுத்தது இம்பார்ட்டண்டான 5 மார்க் பார்க்கலாம். ஃபஸ்ட் எக்ஸாம்பிளில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 5 மார்க்ஸ் எது அப்படின்னா எக்ஸாம்பிள் 7.12, 7.18, 7.19, 7.22, 7.23, 7.24, 7.25, 7.26, 7.27, 7.28, 7.29, 7.30, 7.31 வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ். ஸோ அடுத்து எக்ஸசைஸில் 7.1ல் 9th சம், 13th சம், 14th சம், 15th சம், 16th சம், 17th சம், 18th சம். ஸோ எக்ஸசைஸ் 7.2ல் இம்பார்ட்டண்டான 5 மார்க் எது அப்படின்னா 8th சம், 9th சம், 10th சம், 11th சம், 12th சம், 13th சம். ஸோ எக்ஸசைஸ் 7.3 வந்து ஃபுல்லாக பார்க்கறது ரொம்ப நல்லது. ஸோ அதில் மொத்தமே எத்தனை சம் தான் இருக்கும்? 6 சம் இருக்கும். அந்த 6 சம்மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து எக்ஸசைஸ் 7.4ல் 5th சம், 6th சம். ஸோ 7.4ம் இப்போ 7.3க்கு இந்த 6 சம்ஸ் எக்ஸாம் 6 சம் இருக்குங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் அந்த 7.3ல் வந்து நமக்கு ஃபேக்டர் தியரம் படி இருக்கும். அந்த ஃபேக்டர் தியரமில் கண்டிப்பாக என்ன இருக்கும்? நமக்கு ஒரு சம் கொஷின் பேப்பரில் 2 மார்க் அல்லது 3 மார்க் அல்லது 5 மார்க்கில் கண்டிப்பாக இருக்கும். அதை வந்து காரணி தேற்றம் பயன்படுத்தி நம்ம அணிக்கோவை கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? ஸோ அதனால் அந்த எக்ஸசைஸ் 7.3ங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்து சாப்டர் 8ல் பார்க்கலாம். ஸோ சாப்டர் 8ல் எக்ஸாம்பிள் சம்ஸில் இம்பார்ட்டண்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 8.4, 8.7, 8.8, 8.12, 8.13, 8.15, 8.16, 8.18, 8.20, 8.21, 8.24, 8.25 வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் ரிப்பீட்டடாக எக்ஸாமில் கேட்கக்கூடிய கொஷின்ஸ். எக்ஸசைஸில் 8.1ல் 8th 9th 10th சம், அடுத்து 8.2ல் 8th சம், 10th சம், 11th சம், 12th சம், 8.3ல் 4th சம்மும் 6th சம்மும், 8.4ல் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், தேர்டு சம், 4th சம், 5th சம், 9th சம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் எக்ஸாமில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். அடுத்தது 5 மார்க்கில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஸோ 5 மார்க்கில் எக்ஸாம்பிள்ஸில் எதுலாம் கேட்பாங்க அப்படின்னா 8.9, 8.10, 8.19, 8.21, 8.23, 8.26 வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ அடுத்தது நமக்கு எக்ஸசைஸ் 8.1ல் அடிக்கடி கேட்கக்கூடிய 5 மார்க் எது அப்படின்னா 12th சம், 8.2ல் 7th சம், 9th சம், 17th சம், 8.3ல் 7th சம், 10th சம், 14th சம், அடுத்து 8.4ல் 6th சம், 7th சம், 10th சம். ஸோ இந்த எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம்ஸ் தவிர நமக்கு தீரம் இருக்கு இல்லைங்களா? தீரமில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 8.1, 8.3, 8.4, 8.10 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான தீரம். ஸோ இது எக்ஸாமில் 2 மார்க் அல்லது 3 மார்க்கில் கூட கேட்கலாம். இல்லை 2 மார்க்கில் ஸ்டேட்மெண்ட் மட்டும் எழுதுங்க அப்படின்னு கேட்கலாம். இல்லை 3 மார்க்கில் ஸ்டேட்மெண்ட் எழுதி ப்ரூஃப் பண்ணவும் சொல்லலாம். 5 மார்க்கில் என்ன பண்ண சொல்லலாம்? ஸ்டேட்மெண்ட் எழுதி ப்ரூஃபும் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஸோ இந்த 4 தீரமும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 9ல் எக்ஸாம்பிள் சம்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டண்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க். ஸோ 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் எக்ஸாம்பிள் 9.3, 9.4, 9.5, 9.6, 9.7, 9.8, 9.19, 9.20, 9.23, 9.24, 9.27, 9.29, 9.30, 9.32, 9.33,
35. ஸோ இம்பார்ட்டண்டான 5 மார்க் எக்ஸாம்பிள்ஸ் சம்ஸில் இம்பார்ட்டண்டான 5 மார்க் எது அப்படின்னா 9.26, 9.31, 9.34. ஸோ அடுத்து எக்ஸஸ் 9.1ல் 2 மார்க்ஸ் எதுவும் இம்பார்ட்டன்ட் கிடையாது. 3 மார்க்ஸில் எது 5 மார்க்ஸில் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா 16th சம்மும் 23rd சம்மும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து எக்ஸஸ் 9.2ல் ஸோ 2 மார்க் 3 மார்க்கில் எது கேட்பாங்க அப்படின்னா ஃபுல்லாகவே 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ எல்லாமே என்ன தான் நமக்கு இம்பார்ட்டண்டான சம்ஸ் தான். அடுத்து 9.3ல் 3rd சம், 4th சம், 5th சம், 8th சம் வந்து இம்பார்ட்டண்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ். ஸோ எக்ஸஸ் 9.4ல் 5th சம், 6th சம், 8th சம், 10th சம், 11th சம், 12th சம், 15th சம், 16th சம், 17th சம். ஸோ அடுத்து 9.5ல் 2 மார்க் கிடையாது. 2 மார்க் அண்ட் 3 மார்க் ரிப்பீட்டடாக இதுதான் கேட்குறாங்கன்னு எந்த சம்ஸும் இல்லை. ஸோ அடுத்தது 5 மார்க் எக்ஸசைஸ் சம் 5 மார்க் எது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா எக்ஸசைஸ் 9.4ல் 8th சம், 9th சம், 22nd சம், 23rd, 24th, 25th, 26th, 27th, 28th சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எக்ஸசைஸ் 9.5ல் 9th சம், 10th சம், 13th சம், 14th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 10. ஸோ சாப்டர் 10ல் எக்ஸாம்பிள் சம்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டண்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 10.1, 10.7, 10.10, 10.13, 10.14, 10.15, 10.18, 10.19, 10.23, 10.25, 10.26, 10.27, 10.28, 10.35, 10.36 வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் எக்ஸாம்பிள்ஸில். ஸோ அடுத்து எக்ஸசைஸில் 10.1ல் 3rd சம்மும் 10.2 ஃபுல்லாகவே எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 10.3ல் அடிக்கடி கேட்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் எதுனா 13th சம், 14th சம், 15th சம், 16th சம், 22nd சம், 26th சம், 27th சம், 28th சம், 29th சம். அடுத்து 10.4ல் வெரி வெரி இம்பார்ட்டண்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து 13th சம், 14th சம், 20th சம், 23rd சம். ஸோ அதுவே எக்ஸாம்பிள் சம்ஸில் 5 மார்க்கில் வெரி வெரி இம்பார்ட்டண்டான 5 மார்க் எது அப்படின்னா 10.29, 10.30, 10.34, 10.35, 10.36 வந்து எக்ஸாம்பிளில் இம்பார்ட்டண்டான 5 மார்க். அதுவே எக்ஸசைஸில் 10.1ல் 6th சம் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க், 10.3ல் 30th சம் வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க், 10.4ல் 13th சம், 14th சம், 15th சம், 23rd சம், 24th சம், 25th சம், 26th சம், 27th சம், 28th சம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான 5 மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 11ல் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளில் இருக்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க் எது அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸில் எக்ஸாம்பிள் 11.16, 11.20, 11.24, 11.26, 11.27, 11.28, 11.32, 11.33, 11.34. ஸோ எக்ஸசைஸ் சம்ஸில் எக்ஸசைஸ் 11.4ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். அடுத்து 11.6ல் 12th சம், 11.7ல் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், 11.8 ஃபுல்லாக பார்க்கணும். அதே மாதிரி 11.10 என்ன பண்ணணும் ஃபுல்லாக பார்க்கணும். எல்லாமே இம்பார்ட்டண்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க். ஸோ அடுத்து 5 மார்க்ஸில் எக்ஸாம்பிள் சம்ஸில் எது எது இம்பார்ட்டண்டான 5 மார்க்குன்னு பார்க்கலாம். 11.29, 11.37, 11.40, 11.4 வந்து எக்ஸாம்பிளில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ். ஸோ எக்ஸசைஸில் 11.4ல் 4th சம்மும் 5th சம்மும் இம்பார்ட்டன்ட் 5 மார்க், 11.5ல் 16th சம், 17th சம், 18th சம், 19th சம், 20th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், 11.7ல் 3rd சம், 11.8ல் ஃபர்ஸ்ட் சம், 11.10ல் செகண்ட் சம், தேர்ட் சம், 11.11 அப்படின்னா 11.11ல் ஃபஸ்ட்டு சம், செகண்ட் சம், 11.12ல் ஃபஸ்ட்டு சம் வெரி வெரி இம்பார்ட்டண்டான 5 மார்க். ஸோ நெக்ஸ்ட்டு சாப்டர் 12ல் எக்ஸாம்பிள் சம்ஸில் இம்பார்ட்டண்டான 2 மார்க் அண்ட் 3 மார்க் பார்ப்போம். ஸோ 2 மார்க் அண்ட் 3 மார்க்கில் எக்ஸாம்பிள் 12.1, 12.2, 12.3, 12.5, 12.6, 12.10, 12.16, 12.17, 12.20 வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்டான எக்ஸாம்பிள் சம்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் 2 மார்க் அண்ட் 3 மார்க்ஸ். ஸோ எக்ஸஸில் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய 2 மார்க் அண்ட் 3 மார்க் பார்க்கலாம். ஸோ எக்ஸஸ் 12.1ல் செகண்ட் சம், தேர்ட் சம், 5th சம், 7th சம், 9th சம், 10th சம். எக்ஸஸ் 12.2ல் ஃபஸ்ட்டு, செகண்டு, 5th, 6th, 12.3ல் செகண்டு, தேர்டு, 4th, 8th, 10th, 11th சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதுவே எக்ஸாம்பிளில் 5 மார்க்ஸில் எக்ஸாம்பிள் சம் பார்க்கலாம். ஸோ 12th சாப்டரில் கேட்கக்கூடிய 5 மார்க்கில் எதில் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படின்னா ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்டான சம்ஸ் 12.15, 12.22, 12.23, 12.24,
29 இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான 5 மார்க். ஸோ எக்ஸஸில் பார்த்தோம் அப்படின்னா 12.3ல் 6th சம் 7th சம் 9th சம் 12th சம் வெரி இம்பார்ட்டன்ட். 12.4ல் எல்லா சம்மே நமக்கு என்ன தான் 5 மார்க்ஸ் தான். அப்போ 12.4 என்ன பண்ணும், எல்லா சம்ஸுமே பார்க்கணும். இப்போ இதில் இருக்க சம்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஸோ சாப்டர் 1லேருந்து சாப்டர் 12 வரைக்கும் இது வரைக்கும் நமக்கு எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கொஷின்ஸ். ஸோ இது எல்லாமே என்ன பண்ணியிருப்பாங்க, ஏதாவது ஒரு எக்ஸாமில் நமக்கு திரும்ப ஒரு சில கொஷின்ஸ்லாம் திரும்ப நமக்கு என்ன பண்ணியிருப்பாங்க, ஃபஸ்ட் டிவிஷனில் கேட்டிருப்பாங்க, குவார்ட்டரில் கேட்டிருப்பாங்க, அதே சமயம் ஹாஃப் இயர்லி இந்த மாதிரி திரும்ப கேட்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும்தான் இது. இது இல்லாமல் இன்னும் நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ இந்த சம்ஸ்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸோ யாரெல்லாம் ரொம்ப பாஸ் பண்ணுறதே கஷ்டம் அப்படின்னு இருக்கவங்க இந்த சம்ஸ் பார்த்தாவே என்ன பண்ணிடலாம், ஒரு 40+ மார்க் வாங்கிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா இப்போ வந்து நான் ஒரு சில யூனிட்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி விடுறேன். இப்போ 12 சாப்டர் இருக்குது அப்படின்னா ஒரு 10 சாப்டர் தான் பார்க்குறேன், 2 சாப்டர் நான் பார்க்கல அப்படின்னு ஏதோ சாப்டர் நீங்கள் ஒமிட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஒமிட் பண்ணுற சாப்டரில் இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் கண்டிப்பாக பார்த்து வச்சுருக்கணும். மீதி சாப்டரில் நான் ஃபுல்லாக பார்க்குறேன், ஒரு சாப்டர் நான் ஒமிட் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒமிட் பண்ணுற சாப்டரில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த சம்ஸ் இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னாவே ஓரளவுக்கு அட்டன் பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், 60 எபோவ் 70 எபோவ் வாங்கிடலாம். ஸோ இதெல்லாம் வந்து திரும்ப எக்ஸாமில் நமக்கு ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், ஸோ நம்மளுக்கு குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபஸ்ட் டிவிஷன், மந்த்லி எக்ஸாம் இந்த மாதிரி எல்லா எக்ஸாம்லேயும் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸ் மட்டும்தான் இது. ஸோ இதை பார்த்தோம் அப்படின்னாவே நம்ம 40+ அப்படிங்கிறது மினிமம். ஸோ என்னது 50-60 மார்க்கே எடுக்கலாம். எந்த சாப்டரும் ஒமிட் பண்ணாமல் பாருங்கள். அப்படி எதாவது சாப்டர் ஒமிட் பண்ணிங்க அப்படின்னா இதில் இருக்க இம்பார்ட்டன்ட் சம், இப்போ ஃபஸ்ட் சாப்டர் ஒமிட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட் சாப்டரில் இருக்க இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அந்த மாதிரி எல்லா சாப்டரும் பாருங்கள். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.